ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. நீங்கள் இது ஆயில் தானே நினச்சிங்க, கண்டிப்பாக இது ஆயில் கிடையாதுங்க. ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு நாள் நைட்டு மட்டும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அப்ளை பண்ணி 1 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு நீங்கள் தலையை நார்மல் தண்ணியில் கழுவி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பு மாறுது அப்படிங்கிறது நீங்கள் அதிசயமாக இருக்கும். ஒரு நரை முடிக்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்ம பொருள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நம்ம ஹேர் டை நிறையா பொருளை சேர்ப்போம். இது கம்மியான பொருளில் இவ்வளவு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். லைவ் ரிசல்ட்டாக நல்லா செம்மையாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம், என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் நம்மளுக்கு அயன் அதிகமாக இருக்கிறதுனால இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். அதனால் முக்கியமாக டையாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, இரும்பு கடாய் பயன்படுத்துங்க. ஒரு வேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெற்றிலை எடுத்திருக்கேன். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6, 7 வெத்தலை வரைக்கும் நல்லா பெரிய வெத்தலையாக நான் எடுத்திருக்கேன். இந்த வெற்றிலையை நல்லா பொடுசாக கிள்ளி போட்டுக்கோங்க. எனக்கு முடி ரொம்ப கொட்டுது, வெள்ளை முடி ஆகிட்டே இருக்குது, அதிகமாக போகுது, எந்த டை போட்டும் எனக்கு ஓகே ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டு. அதே மாதிரி நிரந்தரமாக உங்கள் முடியை ஜென்மத்துக்கும் வெள்ளை முடி வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6 முதல் 60 வரை கூட இந்த டை யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறையா பேர்த்துக்கு ஆயில் போட்டாலும் சரி, டை அப்ளை பண்ணாலும் சரி, அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த அரிப்பையும் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொருளை நம்ம சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை நல்லா பிச்சு போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது துளசி. துளசினா இது நல்ல துளசிங்க, சாமிக்கெல்லாம் வச்சு எடுப்போம்ல, அந்த துளசி எடுத்திருக்கேன். இந்த துளசி என்னென்னா பொடுகு, அரிப்பு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் முடி உறுதுல கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். வெள்ளை முடி வராமல் நல்லா நீட்டாக பார்த்துக்கும். அதே மாதிரி முடியும் நல்ல ஒரு வாசனையாகவும், பேனு ஈறு அதெல்லாம் பிடிக்காமல் நல்லா பார்த்துக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசியை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி அந்த துளசியும் நல்லா பிச்சு உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடியது செம்பருத்தி இலை. எத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அப்படின்னு தெரியலை. செம்பருத்தி ஹேர் பேக் வாரத்தில் 2 நாள் போட்டாலே வெள்ளை முடி வரவே வராது. இது நாட்டு செம்பருத்தியோட இலை தான் நான் எடுத்திருக்கேன். செம்பருத்தியை நல்லா 10 to 15 இலை வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதையும் முடியை நல்லா கருப்பாக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம். அதே மாதிரி முடி நல்லா சைனிங்காகவும் ரொம்ப திக்காகவும் வளரக்கூடியது செம்பருத்தி இலை தான். இதையும் நல்லா பிச்சு இதில் உள்ள போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது நாட்டு செம்பருத்தி. இது இந்த மேலே இருக்கிறத கிள்ளிடுங்க. இந்த பூவோட கிள்ளிட்டு அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த காம்புகளையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும் நம்ம பிச்சு போட்டுக்கலாம். ஒரு 3 பூ வரைக்கும் நான் எடுத்துருக்கேன். இதையும் குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக எனக்கு ஹேர் டையே சேராதுக்கா, ஹேர் ஆயில் போட்டாலும் சரி, டை போட்டாலும் சரி, எனக்கு புண்ணு இருக்குது, இல்லை பூச்சி வெட்டு இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வேப்பிலையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கும். அரிப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. முடி கொட்டுற பிரச்சனை டோட்டலாக வராது. வேர்க்காலிலிருந்து முடியை நல்லா நரைக்காமல் வெள்ளை முடி வராமல் பார்த்துக்கும். நல்லா ஒரு 2 கொத்து வேப்பிலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளை முடிக்க ஒரு முக்கியமான ஒரு பொருள் கற்பூரவள்ளி, சில பேர் ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு 4 to 5 இலை வரைக்கும் எடுத்துகிட்டு நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் அலசிக்கோங்க. எதுவுமே ஒரு தடவை அலசிட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஈரப்பதம் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 இலை வரைக்கும் ஓமவல்லி இலை இதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து முக்கியமாக சேர்க்கக்கூடியது நம்ம முடியை எப்போவுமே கருன்னு வேர்க்காலிலிருந்து வச்சுக்கக்கூடியது கறிவேப்பிலை. நல்லா ஒரு 4-5 கொத்து வரைக்கும் இதில் நீங்கள் உள்ள சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சேர்த்துக்கூடியது மருதாணி. சரிங்களா, மருதாணி நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லா பிச்சு போட்டுக்கோங்க.
இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இன்னும் ஒரு முக்கியமான 2 பொருள் நம்ம சேர்த்து போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருஞ்சீரகம் 1 to 1.5 டீஸ்பூன் வரைக்கும் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா ஒரு ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க தேவையில்லை, நைஸ் பவுடராக தேவையில்லை, திப்பாக அரைச்சிங்கன்னா போதும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு தூளானால் போதும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொடிச்சு போட்டோம் அப்படின்னா இதோட எல்லாமே அந்த ஃபுல்லாக நம்மளுக்கு சீக்கிரமாக இந்த இலையோடு சேர்த்து அதோடய லிக்விட் எல்லாமே நமக்கு டோட்டலாக கிடச்சிரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பொடிச்சு போடுறோம். இதில் இப்போது தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது போதுமான அளவு. நீங்கள் ரொம்ப அதிகமாக முடிக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் கூட நீங்கள் இதில் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இது நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. அந்த போட்டிருக்கிற பொருளோட வெந்தயம் கருஞ்சீரகம் எல்லாமே நல்லா மிக்சிங் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சாறு ஃபுல்லாக நல்லா தண்ணியில் இறங்கிடும். இப்போது இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு காஃபி பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து ப்ரூ எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எது இன்ஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த பிராண்டு வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது 1 டம்ளர் வர வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. நீங்கள் எக்ஸ்டெண்டாக வந்து தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் எச்சா கூட விட்டுக்கோங்க. ஆனால் இதோட எல்லா எசன்ஸும் அந்த தண்ணியில் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி தான் ரொம்பவுமே நம்ம முக்கியமானது. ஒரு துளி அலர்ஜி இருக்காது. வருஷம் ஆனாலும் உங்கள் முடியை வந்து நரைக்காமல் பார்த்துக்கும். மாதத்தில் 2 டைம் இதை வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்கள் வெள்ளை முடியை டோட்டலாக வந்து கருப்பாக்கி கொடுத்துருங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஹேர் டை தான் இது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கே தெரியும் நல்லா எப்படி கொதிக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து செம்பருத்தியோட இது வந்து நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி வரும் நம்மளுக்கு. இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ஜெல்லு மாதிரி தான் நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட கணக்கு வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணி வந்து நல்ல எசன்ஸ் இறங்கி சுண்டி வரும். 2 டம்ளர் தண்ணிங்கிறது நம்மளுக்கு 1 டம்ளர் வந்து கிடைக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி இங்கே பாருங்கள் நல்லா கலர் வந்து மாறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ரொம்ப வந்து கொதிக்க விட்டுட்டிங்கன்னா தண்ணி பூரா சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேர் டைக்கு வந்து தேவையான தண்ணி வந்து கிடைக்காது. பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போது நம்ம இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? நல்லா வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த இலையை இந்த மாதிரி ஓரங்கட்டுங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரங்க பாருங்கள். நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தோம், ஆனால் 1 டம்ளர் அளவு தான் தண்ணி இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கீழே இறக்கிட்டு இந்த தலையெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சூடாக தான் இருக்கும் பார்த்து இந்த தண்ணியை மட்டுமே நம்ம வடிகட்டிக்கலாம்.
அவ்வளோதாங்க. தண்ணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, இந்த ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ஆறுனதுக்கப்புறம் செடியில் வந்து கொட்டிடலாம். இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது இரும்பு கடாயை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு வந்துட்டு இப்போது நெல்லிக்காய் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பிரிங்கராஜ் பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர். சரிங்களா? இது நம்மளுக்கு தலையாக வந்து கிடைக்காது, அதனால தான் நான் பவுடராக வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இதை வந்து 2 டீஸ்பூனும் ஒரு 1.5 டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து மருதாணி ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷான மருதாணி சேர்த்துருக்கோம். அதெல்லாம் மருதாணி பொடி நான் சேர்க்கல. ஒருவேளை உங்கள்கிட்ட மருதாணி கிடைக்கல அப்படின்னா மருதாணி பொடியே இதில் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. 2 டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை. ஒரு துளி கூட அரிப்பு, அலர்ஜி எதுவுமே இருக்காது. அந்தளவு செம்மையாக இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். இது 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக கருப்பாக மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம இரும்பு சட்டியில் பண்ணியிருக்கிறதுனால இரும்பு சத்தும் வந்து இது உள்ளே சேர்றப்ப நல்லா கருன்னு கலர் மாறிடும். இதே நீங்கள் ஓவர் நைட் வச்சுருந்துட்டு இது காலையில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப முடி வந்து 1 மணி நேரத்தில் டோட்டலாக உங்கள் முடி வந்து வெள்ளை முடியெல்லாம் கருப்பாயிடும். 6 மாதம் ஆனாலும் சரிங்க, 1 வருஷம் ஆனாலும் சரி, முடியை வந்து நிரந்தரமாக கருமையாக்கக்கூடிய ஒரு டைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதை நம்ம வந்து டைட்டாக ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு உங்களுக்கு டைமிங் எப்படியோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு ஓவர் நைட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டைட்டான ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மூடி போடுறப்ப இந்த மாதிரி டைட்டாக போடணும். காற்று கொஞ்சம் கூட போகக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டைட்டாக போட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்ளை பண்ணுறப்ப கலர் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேர் டை வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கலர் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம கற்பூரவள்ளி இலையில் நம்ம அந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணோமா அப்படின்னு அந்தளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஹேர் டை வந்து கலர் மாறி இருக்கும். செம்மையாக இருக்கும். இது போட்ட செகண்டில் அவங்க முடியெல்லாம் வந்து எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் ஒரு செகண்டில் அவங்க முடி வந்து கருப்பாகும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டான ஹேர் டை தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டு நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க. நான் நிறைய ஹேர் டை போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்ல கலரிங்காக இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல. இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஹேர் டை இங்கே பாருங்கள் அப்படியே வைங்க. அவ்வளோதான். எண்ணெய் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். அதே மாதிரி 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால கையில் பண்ணுறேன். கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு. கையில் வந்து கரைகள் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு
அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், முடியில் அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி போடுங்க. அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்க்கால்களை நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், வெள்ளை முடி இருக்கா, அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் டேக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் போட்டுட்டு வரப்போ அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஹெர்பல் ஹேர் டே தான். இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு மணி நேரம் மட்டும் கொண்டை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு ஷாம்பு சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது. இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்களால் அப்ளை இங்கே பாருங்கள், கையில் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் நம்ம டச்சப் பண்ணி விடுங்க. காதோரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும், அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா கவரிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.